ஹாய் காய்ஸ். ஸோ கயல் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு, தேவியோட பிரச்சனை வந்து புதுசா ஆரம்பிச்சுச்சுங்க. இந்த குடும்பத்தில வந்து அப்படி ஏன் தான் வந்து இப்படி நடக்குதுன்னே தெரியல. ஒண்ணொன்னா வந்து மாத்தி மாத்தி அவங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து இந்த மூர்த்தி மூர்த்தி வந்து கடை வச்சிருக்காரு இல்லையா? ஸோ அவங்க வந்து வர்றாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாரி வந்து இதுக்கு மேல அந்த ஹோட்டல வந்து நீங்க வச்சு நடத்த முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே எல்லாருக்குமே என்ன சொல்றது அப்படின்னே வந்து தெரியல. என்ன என்ன ஆச்சு? நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்லா தானே இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க பாருப்பா மூர்த்தி, நான் வந்து உன்ன எதுவுமே நான் வந்து சொல்லல. நீ என் கடைய எடுத்து நடத்துறதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த விஷயத்துல நான் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன். ஆனா வந்து கண்டிப்பா இந்த விஷயம் வந்து இதுக்கு மேல பண்ண வேண்டாம். இத நம்ம இத்தோட நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ கயல், காமாட்சி, அதுக்கப்புறம் தனம் எல்லாருமே அங்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கயல் வந்து கேட்கிறா, "என்னண்ணே என்ன ஆச்சு? எதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க? அதான் மூர்த்தி தான் எந்த பிரச்சனையும் பண்ணல. எல்லாமே கரெக்ட்டா குடுக்குறாரு அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்கல்ல. அப்படி இருந்துமே இப்படி நீங்க பேசுறீங்களே!" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இங்க பாரும்மா, இப்ப நான் வந்து சொல்றது எல்லாமே வந்து மூர்த்திக்காக கிடையாது. உன்னால தாம்மா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இத கேட்ட உடனே கயல் வந்து, "என்னாலயா? எனக்கு புரியலையே!" அப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மா இது புரியாம உனக்கு இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன்ன பத்தி தான் வந்து இந்த ஊர் முழுக்க என்னென்ன பேச்சு நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம
தேவி பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட குழந்தைய வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போயிருப்பா. விக்னேஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வேதவள்ளி இவங்க 2 பேருமே சேர்ந்து தேவி கிட்ட வந்து, "இதுக்கப்புறமும் நீ வந்து இந்த குழந்தைய பார்க்கவே கூடாது. பார்க்கவும் முடியாது. உன்ன நாங்க பார்க்கவே விட மாட்டோம். ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்ட விட்டு வெளியில போயிரு. அதான் உனக்கு நல்லது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. வேதவள்ளிக்கு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் இருந்தாரு அப்படின்னா போதும். மனசுக்குள்ள என்னமோ பெரிய இதுன்னு நெனப்பு அப்படிங்கிற மாரி பயங்கரமா வந்து சீன் போட்டு வந்து பேசுவா. தேவிய பார்த்தீங்கன்னா, பயங்கரமா எவ்வளோ தூரம் மிரட்டணுமோ மிரட்டுவா. ஆனா, அன்னைக்கு வந்து இந்த விக்னேஷ் இல்லாதப்போ வந்து வீட்டுக்கு போனப்போ, வேதவள்ளி எதுவுமே வந்து சொல்லாம அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருந்தா. தேவி எவ்வளோ தூரம் பேசினாலுமே அத வந்து காதுல வாங்கிட்டு அப்படியே அமைதியாவே இருந்தா. ஏன்னா, அந்த இடத்துல விக்னேஷ் இல்ல. ஸோ, அவன ஏத்தி விட்டு பேச வைக்க முடியாது இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக வந்து சைலன்ட்டா இருந்துட்டு, இப்போ இதுதான்டா வந்து சாக்கு. ஸோ, விக்னேஷ் இருக்கான்ல, இப்போ நம்ம என்ன வேணாலும் வந்து பேசலாம். நம்ம பேசணும் அப்படின்னா, நம்ம பையன் நம்ம கூட தானே நிப்பான். அப்படி ஒரு வேள நம்மளே ஏதாவது பண்ணிட்டா கூட விக்னேஷ் வந்து இவள சும்மா விடமாட்டான். அப்படிங்கிற ஒரு தைரியத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேதவள்ளி வந்து வாய்க்கு வந்த எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கா. ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு ஓடிருடே! நீ எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. என்ன இந்த வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி அப்படியே என் புள்ளைய நீ மயக்கலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாரி சொல்ல, இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கே கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? போயும் போயும் நான் வந்து இவர பார்க்கறதுக்கு இங்க வரப்போறேனா? இவள்லாம் ஒரு ஆளா இவன நான் எதுக்கு பார்க்க வரப்போறேன்? நான் பார்க்க வந்தது நான் பெத்த புள்ளைய மட்டும் தான் அப்படின்னு சொல்ல விக்னேஷ் உடனே வந்து, "எந்த தைரியத்தில நீ பெத்த புள்ளைய பார்க்க வரணும்னு சொல்ற? அவன் என் புள்ள. அவன எப்படி வளர்க்கணும், எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவன நீ பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் உனக்கு கிடையாது. அதே மாரி என் புள்ளைய உன் கண்ணுலயும் நான் காட்ட மாட்டேன். இதுக்கப்புறமும் இந்த வீட்டுக்குள்ள நீ வந்த அப்படின்னா, உனக்கு மரியாதையே இல்ல. ஒழுங்கு மரியாதையா வெளிய போ" அப்படின்னு சொல்லும்போது, "நான் ஏன் வெளிய போணும்? அப்போ என் புள்ளைய என்கிட்ட குடுத்துருங்க. நான் மொத்தமா தூக்கிட்டு போயிர்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "பாத்தியா விக்னேஷ், பாத்தியா விக்னேஷ், இவ எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு, என் பேரன வந்து நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் இவ வந்திருக்கா. இவளெல்லாம் முதல்ல கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளு. இவ இங்க இருந்தான்னு வச்சுக்கோமே, மறுபடியும் நம்ம பேரனுக்கு வந்து தூக்கிட்டு போற மாரி பிரச்சனைய பண்ணிருவா அப்படிங்கிற மாரி சொல்றேன். "இங்க பாரு, தேவையில்லாம ஒழுங்கு மரியாதையா பிரச்சனை பண்ணாம இந்த இடத்த விட்டு போயிரு. உன்ன பார்க்கறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூட புடிக்கல. உன்ன பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. ஒழுங்கு மரியாதையா வெளிய போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்ல, "நான் வெளியில போமாட்டேன். நான் எதுக்கு வெளியில போணும்? எனக்கு என் குழந்தைய பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இது தேவி பார்த்தீங்கன்னா மேல ஏறும்போது உடனே வேதவள்ளி பார்த்தீங்கன்னா, தேவியோட கைய பிடிச்சுட்டு, "ஏய் ஏய் நில்லுடி எங்கடி போற?" அப்படின்னு சொல்லிட்டு, "விடுங்க என்ன" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, வேதவள்ளி கொஞ்சம் லைட்டா தள்ளி போய் விழுந்துடுறா. உடனே வந்து, "பாத்தியா விக்னேஷ், பாத்தியா விக்னேஷ், இவன் என்ன எப்படி தள்ளி விட்டா பாத்தியா?" அப்படின்னு சொல்ல, "நான் எங்க உங்கள தள்ளி விட்டேன்? நீங்களா தானே போய் விழுந்தீங்க. நான் சும்மா தானே லைட்டா தள்ளினேன். அதுக்கு இவ்ளோ பெரிய ட்ராமா பண்றீங்க. இவங்களுக்கெல்லாம் இப்படிலாம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்ல? ஓரளவுக்கு தான் நீங்கலாம் ட்ராமா பண்ணணும். அதுக்காக ஒரேடியா இப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்ளோ அசிங்கமா இருக்கு." அப்படின்னு சொல்ல, எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்துட்டு எங்க அம்மாவ நீ என் கண்ணு முன்னாடி தள்ளி விட்டு, எங்க அம்மாவ பத்தியே தப்பா பேசிய, இதுக்கு மேல உன்ன சும்மா விட்டு வச்சா அது எனக்கு தாண்டி வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்னேஷ் பார்த்தீங்கன்னா, ஸோ தேவையில்லாம ரொம்ப அதிகமா பேச வைக்கிறான். இதுக்கப்புறம் தான் நம்ம கயலோட என்ட்ரி இருக்க போகுது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.